ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண பஸ் vlog தான். எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜபார் ட்ராவல்ஸ் அவங்களோட ஒரு ஏசி ஸ்லீப்பர் வண்டியில் தான் ட்ராவல் பண்ணேன். ஜபார் ட்ராவல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆம்னி பஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு 2+2 சீட்டர் சர்வீஸ் டைமில் ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸஸில் இருக்குது சரி, இப்போ அவங்க ஓட்டிகிட்டு இருக்க 9600 SLX வரைக்கும் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆம்னி பஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் அண்ட் பூனேலன்னு நினைக்கிறேன், பட் மேஜர்லி பெங்களூர் தான். பெங்களூர்லேருந்து அவங்க கனெக்ட் பண்ணுற ரூட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைடு, ஆந்திரா, அப்படி அதே மாதிரி தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த லைன்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க, ராமநாதபுரம் அந்த சைட்லலாம். அதே மாதிரி கேரளாவில் வந்து கொச்சின் அந்த ரூட்லையும் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சட்லஜ் பில்ட்டு ஏசி ஸ்லீப்பர் வண்டி. ஜபார் ட்ராவல்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் தீம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்களோட பஸ்ஸஸ் எல்லா பஸ்ஸஸ்லையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ என்னோடய ஸ்கெடியூல்டு பிக்கப் டைம் வந்து 11:05 PM பெல்லந்தூர். நான் வந்து ஒரு 10:35 அந்த மாதிரி டைம்லாம் ரீச் ஆகிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா வேறு ரூட் போகிற பஸ்ஸஸ் வந்து அங்கே பிக்கப்புக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் நின்றுட்டுருக்க பிளேஸ் தான் வந்து காண்டி ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பெல்லந்தூரோட பிக்கப் பாயிண்ட்டு. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஸ் ட்ராக்கிங்கில் பார்க்கும்போது ஒரு 10 minutes லேட்டாக காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் வந்துட்டாங்க ஓரளவுக்கு. கரெக்டாக 11:15 போல் இருக்கும். வந்துட்டு இமீடியட்டாக நான் ஏறினோடனே கிளம்பிட்டாங்க. 11:16 PMக்கு பெல்லந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பஸ்ஸோட ரூட்டு நிறைய பஸ்ஸஸ் இப்போ இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மடிவாலாவை டச் பண்ணாமல் போகிறதுக்காக இது பண்ணிடுறாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து செம்ம ஒரு ப்ளசண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கலர்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பிங்க் கலரு அப்படியே வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு உள்ள ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. அம்யூனிட்டிஸ்னு சொல்லி பார்க்கும்போது லக்கேஜ் ஹோல்டர்ஸு, அப்புறம் ஏசி, பேக் ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. ஆனால் அது ஒரு 90 degree பேக் ரெஸ்ட் மாதிரி இருக்கும். சார்ஜ் போட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. பிளாங்கெட்டும் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸு. வண்டி ரூட் வந்து நம்மளுக்கு பெல்லந்தூர்லேருந்து கிளம்பி HSR, சில்க் போர்டு, எலக்ட்ரானிசிட்டி, சந்தாபுரா, அத்திப்பள்ளி, ஹொசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், சென்னை, அதான் ரூட்டு. ஸோ இவங்களோட ஸ்கெடியூல்டு அரைவல் டைம் வந்து சென்னை மார்னிங் 6:15 AM போட்டிருந்தாங்க. அதுவே வந்து கொஞ்சம் டைட்டான ஸ்கெடியூல் தான் நம்ம பெங்களூர் டிராஃபிக் வச்சு பார்க்கும்போது. நான் இந்த பஸ்ஸு ஜப்பார் வந்து யூஸ்வலாக பார்த்துருக்கேன் ரூட்டில், பட் அவங்க எவ்வளோ டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் என் கூட ட்ராவலில் பார்ப்பீங்க. ஸோ HSR லேஅவுட் 11:24 கிராஸ் பண்ணோம். சில்க் போர்டு வந்து 11:30 போல் ரீச் ஆனோம். பார்த்தீங்கன்னா கூட்டத்தை தெரியும், நல்ல டிராஃபிக் இருந்துச்சு சில்க் போர்டில். அங்கேயே வந்து நாங்கள் 11:30க்கு வந்துட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 11:42 தான் இருக்கும் சில்க் போர்டை கிளம்பும்போது. ஸோ KPN எலக்ட்ரிக் பஸ்ஸு இப்போ ரெகுலராக வந்து நான் கிளம்புற டைமில் KPN எலக்ட்ரிக் பஸ்ஸும் பேரலாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து 11:43 போல் இருக்கும், 11:43, 45 அந்த மாதிரி டைமில் நம்ம எலக்ட்ரானிசிட்டி ஃப்ளைஓவர் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் தான் ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரானிசிட்டியோட பிளாக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரானிசிட்டியில் கீழே இறங்கி பேசஞ்சர்ஸ் பிக்கப் முடிக்கிறதுக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா 12:07 ஆகிடுச்சு. ஸோ டிராஃபிக் பிளாக் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃப்ளைஓவர் மேலேயே வந்துடுச்சு. சில பஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் 2 சைடில் போயிடுவாங்க. ஃபேஸ் 2ல் போய்ட்டு அங்கே இருக்கிற டோல்கேட்டை தாண்டி யூட்டர்ன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இந்த TNSTC பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு வராங்க. ஜபார் ட்ராவல்ஸோட SLX, எங்களுக்கு முன்னாடி கிளம்பின SLX, அவங்களுமே அந்த ரூட்டில் போயிட்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து புது பஸ் அவங்க ரீசெண்டாக வாங்கினது. இது வேறு ரூட்டில் போகிற ஜபார். நாங்கள் அப்படியே தடுமாறி நம்மளோட எலக்ட்ரானிசிட்டி டோல்கேட்டை தாண்டணும். டோலில் ஆக்சுவலாக டிராஃபிக் கிடையாது, டோலுக்கு முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் பிக்கப்புக்காக ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் பிளாக் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரானிசிட்டி 12:07 AMக்கு கிராஸ் பண்ணோம். கூடயே ட்ரீம் லைனர் வந்துட்டு இருந்தாங்க. ட்ரீம் லைனர் பஸ் இங்கே கூட கொஞ்சம் ஒரு காம்படிஷன் மாதிரி அப்படியே பேரலாக ரன்னிங்கில் போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிராஸ் பண்ணாங்க, அப்புறம் திருப்பி நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். வண்டி எலக்ட்ரானிசிட்டி தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வண்டி 80 அப்புறம் 90 டச் ஆகிட்டு இருந்துச்சு. சம் ஸ்ட்ரெச்சில் வந்து நம்மளுக்கு ஒசூருக்கு அப்புறம்லாம் 100 டச் பண்ணாங்க. ஸோ எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, ஜபார் ட்ராவல்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நாங்கள் ட்ரீம் லைனரை ஓவர்டேக் பண்ண இது. கூடவே வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்லாட்டில் கிளம்புற எல்லா பஸ்ஸும் பேரலாக வந்துட்டு இருந்தாங்க. ACLSோட ஸ்டார்ஸ் வண்டி. நீங்கள் இப்போ கிராஸ் பண்ண வண்டி பார்த்துருப்பீங்க, அது ஈஸி ஸ்மார்ட் ரைடுன்னு சொல்லி ஒரு வண்டி போட்டிருக்காங்க. முன்னாடி வெலாசிட்டி எக்ஸ்பிரஸ் கிட்ட இருந்துச்சு, அதை இப்போ அவங்க வாங்கிட்டாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் ரைடு கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஓவர்டேக்ஸுமே கொஞ்சம் வர வழியிலலாம் ஓவர்டேக்ஸும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. KSRTCயோட அம்பாரி உற்சவ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் சந்தாபுரா வந்தோடனே சந்தாபுரா பிளாக்கு. நான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி நான் புக் பண்ணது வந்து லாஸ்ட் ரோவில் சிங்கிள் அப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் க்ரூஸ் கிட்ட கேட்கும்போது நீங்கள் 3rd ரோவில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி பேசஞ்சர் யாரும் வராமல் இருந்தாங்களா என்னன்னு தெரில. எனக்கு 3rd ரோ கிடச்சிச்சு. ஸோ ஜாலியாக வந்து உட்காந்துட்டேன்.
ஸோ இங்கே வந்து நம்ம அந்த சந்தாபுரா பிளாக் அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டு அதெல்லாம் தாண்டதுக்கே வந்து டைம் ஒரு 12:21 AM ஆகிடுச்சு. ஸோ இது கேஎஸ்ஆர்டிசியோட 3.33 ஒரு வண்டி நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து சேலம் போவாங்க, லாங்லேருந்து வர வண்டி. பட் ஆனால் பெங்களூர்லேருந்து சேலம் வந்து 3.33 ஒரு டேக் நேமில் போவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இங்கேருந்து 6:15 போகணும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டான ஸ்கெடியூலாக இருக்குமே, போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஸோ சந்தாபுரா 12:21, அத்திபடி டோல் வந்து 12:30 AM க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒசூரை க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 12:39 AM இருக்கும். திருப்பி அதுக்கப்புறம் ஒசூர் தாண்டி நம்மளுக்கு அந்த பத்தலப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸில் வந்து டிராஃபிக் பிளாக்கு. ஸோ அந்த பிளாக்கில் வந்து மாட்டினோம். இது வந்து நம்மளுக்கு ஒசூர் சிப்காட்டை தாண்டினதுக்கப்புறம் ஜப்பாரோட இன்னொரு ஏசி ஸ்லீப்பர் வண்டி அவங்கள ஓவர்டேக் பண்ணுது. ஸோ இந்த பத்தலப்பள்ளி டிராஃபிக் வந்து ரீசன்ட் டேஸில் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்துல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால சடனாக நம்மளுக்கு அந்த 6 ways வந்து அப்படியே ஒரு சிங்கிள் லேனாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இது எப்போ என்னன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து டுவோர்ட்ஸ் சென்னை போகும்போதும் பிளாக் ஆகும், அதே மாதிரி டுவோர்ட்ஸ் நம்மளுக்கு பெங்களூருக்கு வர சைட்லேயும் பிளாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நானுமே இப்போ டெய்லி ஆஃபீஸ்க்கு வீக்லி ஆஃபீஸ் போகிறது வந்து மார்னிங் மோஸ்ட்லி ஆர்கேகே இல்லைனா சுகமில் தான் போவேன். சுகம் ஸ்கேனியா போகும்போது எல்லாமே அந்த பிளாக்கில் மாட்டிக்கிட்டால் எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிரும். பிளாக்கில் மாட்டாமல் போனால் ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிடுவேன். ஸோ சீக்கிரமாக அந்த ரோடு போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த டிராஃபிக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிளேஸு பத்தலப்பள்ளிங்கிற ஏரியா. அந்த டிராஃபிக் பிளாக்கை கிட்டத்தட்ட ஒரு 15 minutes அங்கே நாங்கள் மாட்டினோம். அதுக்கப்புறம் வண்டி வந்து ரைடு கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு, ஓவர்டேக்ஸும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வண்டி இறங்குற இடத்துல பார்க்கும்போது ஒரு 100+100 கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ஸ்பீட் வந்து 100 டச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஓவர்டேக்ஸ் பார்த்திங்கன்னா போகிற வழியில் அந்த நிறைய பஸ்ஸஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ்ன்னு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிரேக் ஸ்டாப்பில் அவங்க நிப்பாட்டில் சூளகிரிக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஸ்டாப் இருக்கும், அங்கே போடலை. இவங்க வந்து அதுக்கு அடுத்த பிரேக்கில் தான் போட்டாங்க. சூளகிரிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஜப்பாரோட SLX எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ புது பஸ்ஸு சல்லுன்னு க்ராஸ் ஆகி போயிட்டாங்க. அவங்க எங்களை க்ராஸ் பண்ணும்போது 1:08 AM கரெக்டாக 1 மணி இருக்கும். அப்புறம் இந்த TNSTC வந்து கொஞ்சம் அப்படியே டஃப் கொடுத்தாங்க. நாங்கள் 80s போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுமே ஓரளவுக்கு பிக்கப் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி ஸ்ட்ரெயிட்டாக கிருஷ்ணகிரி வரைக்கும் சல்லுன்னு போயிட்டு இருந்தாங்க. வேறு டிராஃபிக் எங்கேயும் மேஜர் டிராஃபிக் இல்லை. ACLS எங்களுக்கு முன்னாடி போனாங்க, அவங்கள ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. திருப்பி அவங்க பிரேக் போடுறதுக்காக ஹோட்டல் நந்தினின்னு நினைக்கிறேன், அங்கே ஸ்லோ பண்ணும்போது நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ ரைடு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். எங்கெங்கே எந்தெந்த டைமில் க்ராஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருஷ்ணகிரி டோலு இங்கே க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 1:30 AM இருக்கும். ஸோ இங்கே வந்தோடனே ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம பரவாயில்ல அவங்க போட்ட டைமுக்கு முன்னாடியே கூட ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு ஆம்னி பஸ் வந்து கிருஷ்ணகிரி பைபாஸ் நம்மளுக்கு அந்த சென்னை பைபாஸ், ஸோ இந்த பிளேஸை க்ராஸ் பண்ணும்போது வந்து 1:36 AM இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து சென்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours வந்து ஒரு அச்சீவபிளான டைமு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த டைமுக்கு வந்துட்டோன்னா ஒரு 4 hours நம்ம சென்னை போயிடலாம். வண்டி கான்ஸ்டண்ட்டாக ஒரு 90s மேலே மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அப்படி இல்லைனா கூட ஒரு 4.5 hours ஆகும் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் டைம் தான் இங்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமும் வண்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க அந்த 80 to 90ங்கிற ஸ்பீடு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து வாணியம்பாடி டோலுக்கு முன்னாடி ஒரு நாட்ராம்பள்ளி டோலுக்கு முன்னாடி பிரேக் போட்டாங்க. ஸோ இது பிரேக்கில் எடுத்த கிளிக்கு. எங்கள் கூடயே வந்து MSS அப்புறம் TNSTC நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே நின்னாங்க, சாய் ட்ராவல்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:05 AM 2:18 AM வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரைடு கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கேருந்து தாண்டினதுக்கப்புறம் வாணியம்பாடி வாணியம்பாடிக்கு முன்னாடி இருக்க அந்த டோல்கேட் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 2:25 AM இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் டைமு. இது வந்து ஆதித்யா பஸ்ஸு அவங்கள ஓவர்டேக் பண்ணது. நான் இந்த பஸ்ஸை வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன், அதுவுமே என்னோடய விலாகில் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஸ்ரீ சித்தன் ட்ராவல்ஸ் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் பஸ்ஸுன்னு சொல்லலாம் இந்த சென்னை பெங்களூர் ரூட்டில். ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு நான் முழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வண்டி எங்கே வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மதுரவாயில் பைபாஸே வந்துட்டாங்க.
ஸோ டைம் வந்து காலையில் ஒரு 5:10 அந்த மாதிரி இருக்கும். மதுரையில் பேசஞ்சர்ஸ் ட்ராப் பண்ணும்போது 5:14 AM ட்ராப் பண்ணாங்க. ஸோ நல்ல சூப்பரான டைமிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெங்களூர் சிட்டி டிராஃபிக் எல்லாத்தையும் பார்த்து அங்கே ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் தான் அங்கேருந்து கிளம்பணும். திருப்பி வர வழியில் ஒரு 15-20 மினிட்ஸ் டிராஃபிக் பிளாக்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு பார்த்துட்டுமே இவங்களோட ஸ்கெடியூல் டைமுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. 6:15 AM தான் இவங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஸ்கெடியூல் டைமு. பட் ஆனால் என்னை இறக்கி விடும்போது டைம் பார்த்திங்கன்னா 5:28 AM கரெக்டாக. ஸோ போட்ட டைமை விட ஒரு 47 மினிட்ஸ் முன்னாடியே நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. டோட்டல் ட்ராவல் டைம் வந்து 6 hours 10 minutes அந்த மாதிரி. நான் போர்டிங் டைம்லேருந்து பார்க்கும்போது ஹெச்எஸ்ஆர் லேஅவுட் அதை பிளேஸ் க்ராஸ் பண்ணதுலேருந்து. ஸோ ஒரு சூப்பரான ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கோயம்பேடு கிட்ட வரும்போது ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு டுவர்ட்ஸ் கோயம்பேடில் வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுருந்தாங்க. எங்கள் பஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோஹினிக்கு போகாமல் அப்படியே அந்த இடத்துல சிக்னல் ரைட் எடுத்து மார்க்கெட் வழியாக நம்மளுக்கு கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா வண்டிக்கு லக்கேஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போயிட்டு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் பிட்டில் போட்டு வண்டி நிப்பாட்டினாங்க. ஸோ இங்கேயுமே உள்ளே திரும்பின இடத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட் டிராஃபிக்கு. இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 minutes முன்னாடி நம்ம ரீச் ஆகிருப்போம். ஸோ ஃபைனலாக ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே நான் டுவர்ட்ஸ் எங்கள் ஏரியா பஸ் பிடிக்கிறதுக்காக நான் போயிட்டுருந்தேன். ஸோ இதுதான் மேக்ஸ் ஸ்பீட் நம்மளுக்கு வந்து 100 km/h, ஆவரேஜ் ஸ்பீட் 54. ஸோ இதோட ஜபா ட்ராவல்ஸ் vlog முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.